அதில் வந்து அவர் சொல்லிக்கொண்ட விடயம் வந்து இது முறைகேடாக கட்டப்பட்ட விடயம். மற்றது இங்கே முதலாவது அனுப்பின சாமி வந்து தான் அனுப்பின சாமி என்றும் அவர் தங்கன கட்டிடத்தில் கட்டுறது தான் அவர் அனுப்பின வேண்டும். பேருந்து வந்து ஏதோ ஒரு குறைபாடுகள் அந்த இழுவழிகள் நடந்ததால் மக்களிட காணியை பிடிச்சு அடாத்தா வந்து ஆமியோடு சேர்ந்து கட்டணன்றதையும் ஒத்துக்கொண்டு அறிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மற்ற தீர்வை பற்றி நாங்கள் கேட்கல. அவர் சொன்ன விடயம் வந்து எங்கண்ட இது வந்து நாங்கள் இன்னும் உறுதியாக நிற்கிறோம். மக்கள் காணி மக்களுக்கு வேணுமெண்டா நிற்கிறோம். அது அரைப்பிறப்போ இல்லாட்டி 50 பிறப்பு காணியோ யாருக்கோ முழு காணியும் எடுக்கிறன்ற முடிவுலாம் நாங்கள் நிற்கிறோம். அவர் சொல்லிக்கொண்ட விடயம் என்னென்னா கட்டுனது கட்டியா அவர் தண்டை கருத்துன்னு சொல்லி கட்டுனது கட்டியாச்சு அந்த விகாரை இடிக்கிறது ஆபத்துன்னு சொன்னால் அந்த விகாரை உரிமத்தை வந்து தனக்களிக்க தர சொல்லி அந்த விகாரைக்குரிய உரிமத்தை தனக்களிக்க சொன்னால் தான் வந்து தனக்குரிய உரிமத்தை வந்து அந்த கடைசி அளந்து கொண்டு போய் யாருக்கு வந்து அந்த இடம் வந்து ஆற்ற காணியில் கட்டப்பட்டிருக்குதோ அந்த காணி அந்த உரிமையாளருக்கு வந்து தண்டை காணி 20 பிறப்பை கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து நீ காணிக்காரரோட காட்சியாகவே செய்வினம். ஆனால் மிச்ச காணியை உடனடியாக விடணுமென்றால் பற்றியது ஒரு ஏக்கர் மிஞ்சி போதுமன்றது ஒரு ஏக்கர் விகாரை கட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஏக்கரை காணும். இங்கே வந்து கட்டப்பட்ட விகாரையில் வந்து விகாராதி மட்டும்தான் இருக்கணும். வேறு ஆமியோ போலீஸோ இல்லாட்டி வெளியிலேருந்து வர்றாங்களோ தங்க வேண்டிய அவசியம் இல்லை. தாங்களும் அப்படி தான் விகாரை நடத்தினோம்ன்ற இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதால் வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஏக்கர் மிஞ்சி போனால் தன் 1% 2 ஏக்கர் தான். ஏனெண்டா அவர்கிட்ட இருக்கிற 20 பிறப்பு மிஞ்சி போனால் தனக்கு 1% 2 ஏக்கர் காணும். அப்படி வந்து தண்டைக்கு வந்தால் மாற்றி தரான்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது வந்து இப்போ கச்சேரியில் அந்த மீட்டிங்கில் வந்து கதைச்ச கதையை நான் கேட்டுறாங்க. அதில் ஊடகவியலாளரும் கேட்டவை கட்டமாக விடுறதுக்கு வந்து என்ன நீங்கள் அதன் முடிவு என்ன நீங்கள் சொல்கிறீங்களா? வேறு அதுக்கு ஒத்துக்கொள்ள முழுமையாக உலகாலம் போராடியாச்சு. திருப்பி வந்து அந்த மிச்சக்காணி முதல் கட்டம் விட்டுட்டு அடுத்த கட்டம் இப்போ விடுவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. கவர்மெண்ட் வந்து மாறலாம், அரசாங்கம் வந்து மாறலாம். அப்போ எப்போ விடுவாங்கன்னு தெரியாது. போராடுற மக்கள் வந்து பாவம் அவர் வந்து இவ்வளோ தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உடனடியாக வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் விடணுன்றதான் நிறைவேற்ற முடியும். எங்கட நிலப்பாடும் அதுதான். இது வந்து இவன் உடைச்சு விடுறதால எந்த பிரயோசனமும் கிடைக்க போகிறதில்லை. அதுக்கான தேவையும் இல்லை. இரண்டால் அவையில் கட்டிடங்கள் இருக்கிற இடத்த வச்சு இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் இதை கட்டிய இராணுவ பிரிவு பிரதேச செயலகத்தில் வச்சு அவங்க கேட்டதே 15-20 பரப்புக்குள்ளே கட்டின இடங்களை எங்களுக்கு விட்டு தாங்கோ போராடாதீங்கோ மிச்ச இடத்த நாங்கள் விடுறோம்ண்டு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த ப்ரோசஸிங் நிப்பாட்டுப்பட்டுறது. அதை தொடர முடியாமல் போனது. அதற்கான காரணத்தை நாங்கள் வினாவிய பொழுது பிரதேச செயலம் அப்போ இருந்த அதை செய்த பிரதேச செயலாளர் இப்போ இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ ஒரு ப்ரோசஸிங் போனால் அங்கே அதுக்கான ஆவணங்கள் இருக்கணும் பிரதேச செயலகத்தில். இது நாங்கள் திரும்ப ஆரம்பிப்போம். ஒவ்வொரு முறையும் எங்களை திரும்ப உறுதியல் கோப்புகள் சரிபார்க்கப்படுது. உறுதியல் கோப்பில் கேட்குறாங்க. அப்போ ஒரு பிரதேச செயலகமோ ஒரு அரசு அதிகாரிகள் அதை கோப்பாக்கி வச்சு தாங்கள் செய்த வேலை திட்டங்களை அடுத்த தொடர்ற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்யணும். ஆனால் இங்கே எதுவுமே அது செய்யப்பட இல்லை. ஸ்ரீமோகன் சார் தான் அந்த கூப்பிட்டு கதைச்சவரங்களை ஸ்ரீமோகன் சார் கூப்பிட்டு கதை கேட்க செல்லிப்பல இப்போ இருக்கிற பிரதேச செயலாளர் அங்கே அவாவும் அதில் இருந்தவா. ஆனால் அவாவும் அதை ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறார். அது ஸ்ரீமோகன் சார் இல்லைன்னு சொல்லிக்கணும். ஸ்ரீமோகன் சார் தான் கூப்பிட்டு கதைச்சவர். அப்போ ஏன் அது தடப்பட்டதுண்டு. இப்போ இராணுவம் முழுதாக இதில் இல்லை. ஒபிஷலாக இல்லை. அன்ஒபிஷலாக சிவிலில் உள்ளுக்கு 2-3 பேர் இருக்கலாம். ஒபிஷலாக யாருமே இல்லை. இப்போ முழுக்க இதுக்கு காவல்துறையை காவலுக்கு போட்டு பௌர்ணமி நாட்களில் நாங்கள் வந்து இதில் போட்டு வைக்கணும். அப்போ இது இலகுவான ஒரு முடிவை அவர் சொல்கிறார். சரி கட்டியாச்சு, கட்டிடம் இடிக்க இல்லாதுன்னு சொல்கிறீங்க. அது எம்மவர்கள் பலருக்கு தான் அந்த பிரச்சனை. இடித்தால் அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான்ன்ற பிரச்சனையை நாங்கள் செஞ்சிருக்கப்பட்ட சில கோமாளிகள் தான் கதைக்கணும். சட்டவிரோத கட்டிடமாக பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. சட்டவிரோத கட்டிடங்கள் என்று சொல்லி பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. தம்புள்ளையில் இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சரி இடிக்கிறத ஒரு பக்கம் விடுவோம். உரிய ஹானி ஆமதூர் வந்து எங்களோட போய் மக்களோட போய் சரி அந்த கட்டிடம் அப்படியே இருக்கட்டுக்கும். சட்டவிரோத கட்டிடமோ அது பன்சலையோ அந்த இடத்துக்கு 16 பிறப்பு மிக மிஞ்சி போகுதும். சரி 20 பிறப்பு இது என்னட்ட இருக்கிற 20 பிறப்பை தாரன் அது எனக்கு கீழே வரட்டுக்கும். இது இருக்கிற ஆமதூர் இருக்கட்டும். அதுக்கு கதைக்க எங்களோட மேல்மட்ட அதிகாரிகள் அதை விடுங்கோ அப்படின்னா அதை விடுங்கோன்றது எங்களுக்கு அன்றைக்கு அரசாங்க அதிபரோட கலந்துரையாடைக்கையும் நாங்கள் அதை சொல்ல அதை விடுங்கோ அது வேறு இது வேறு அந்த பிரச்சனைக்கு எங்களை கொண்டுறாதேங்கோ. அதில் வந்து கதைச்ச விஷயத்தை வந்து அடுத்த நாள் ஊடகங்களில் வந்து இணக்கப்பாடு கட்டப்படும். இணக்கப்பாடு இல்லை. அவ வந்து தங்களோட கருத்தை தெரிவிச்சவை நாங்கள் எங்களோட கருத்தை தெரிவிச்சு நாங்கள்
இணக்கப்பாடு வேண்டாம் 4 முன்மொழிவுகள் முன்மொழிவுகள் அங்கே 4 கட்டமாக 3 கட்டமாக முதல் கட்டமாக ஒரு கொஞ்சம் காணி அன்னளவாக அந்த அவைந்த பரப்படத்தின்படி அன்னளவாக 3 ஒன்றோ அதுக்கு குறைஞ்ச அளவு வரும் என்று எங்களுடைய அனுமானங்கள். அதை முதல் கட்டமாயும் அடுத்த கட்டம் 2ஆம் கட்டம் ஒரு கொஞ்சம் காணியையும் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டமாக எந்தெந்த இருக்கிற இடத்துக்கு பார்ப்போம் என்ற முன்மொழிவுகள்லாம் நாங்கள் வைக்கப்பட்டது. நாங்கள் இவ்வளவு தொடர்ச்சியான போராட்டங்களை செய்துட்டு ஒரு இயலாத நிலையில் மக்கள் இருக்கிறோம். இடியப்பம் வித்து காணி வேணும் ஒரு அம்மா 75 வயது பாஸ் பண்ணி இந்த பேரை தூர இடத்துலேருந்து வந்து போகிறா. எல்லாரும் வாடகைக்கு இருக்கிறோம். அப்போ அப்படியான இருக்கிற இன்னும் இது இழுபடக்கூடாது. இது அதில் இன்னொரு கருத்தை ஜிஏ சொல்லியிருந்தா இது வின் சிச்சுவேஷன். அந்த ரெண்டு அங்காளவாசி இங்கே இங்கே இது அங்காளவாசி இங்கேவாசி இல்லை, ஒட்டுமொத்தமாக எங்கண்ட பிரச்சனை. எங்கண்ட பக்கம் நின்று தீர்வை தர்றதான் அரசாங்கத்தின் வேலை. வின் சிச்சுவேஷன் சொல்லி அதில் சொல்கிறத நாங்கள் முழுதாக மறக்கிறோம். மற்ற வந்து எங்களை காணி வந்து அளக்க விடையில் நீங்கள் அளக்க வந்த இதன்றன்னு சொல்கிறீங்க. அதுக்கு உதாரணம் சோஷியல் மீடியாலாம் வந்துருக்கு. 22ஆம் தேதியே வந்து இப்போதைய கவர்மெண்ட்டுக்கு சார்பான ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் வந்து எல்லாரும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி கதைக்கிறார். அவர் வந்து 22 தடவை எங்களுக்கு சட்டபூர்வமாக காணிகள் இல்லாமல் எந்த ஒரு சர்வேயரோ டிபார்ட்மெண்ட்டோ ஒரு காணி உரிமையாளர் இல்லாமல் அதுக்குள்ளே இறங்க இயலாது. அது ஒரு நியாயப்பாடான வேலை. அப்போ எங்களுக்கு அறிவித்து வந்து நாங்கள் நின்று அளக்கணுமென்று பல தடவை வந்து திரும்பி போனவன் எங்களுக்கு அப்போவே தெரியும். எங்களை அனுப்பிட்டு ராவில் ஜிபிஎஸ்ஸை வச்சு அளந்து எடுத்துட்டாங்கன்னு தெரியும். பாடம் அன்றைக்கு எவ்வளவு கச்சேரியில் எவ்வளவு இப்போ நீங்கள் விட போகிறீங்க, எவ்வளவு இப்போ உள்ளுக்கு இருக்குன்னா நீங்கள் அளக்க விட்டீங்கன்ற கேள்வி கேட்குறாங்க அரசு அதிகாரிகள். ஆனால் இந்த படத்தின் பேசில் தான் சில முன்மொழிவுகள் போகுது. இது எப்போவோ இந்த அரசு திணைக்களம் வழிபாடுங்க எப்போவோ வளர்ந்து இது ஆல்ரெடி வந்துடுது. அப்போ இரகசியமாக வளர்ந்து இதன்படி மக்களின் கருத்து அன்றைக்கு நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போன பிறகு தான் ஊடக மையத்துக்கு போன பிறகு தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். நாங்கள் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அது வேறு விருத பகுதி ஏதென்றதை நாங்கள் இல்லாமல் சில பேர் முடிவு செய்யணும். நாங்கள் இல்லாமல் முடிவு செய்யணும். எங்கள்கிட்ட உறுதியை பரிசீலிக்கிற திணைக்களங்களோ அரசு அதிகாரிகளோ எதற்காக அவர்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட கேட்டுருக்கலாம். ஒரு கரண்ட் ஒரு வீட்டுக்கு எடுக்கிற என்றால் இப்போ எந்த ஹானிகளை கரண்ட் எரியுது. நான் கொஞ்சம் உறுதி டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே கொடுக்க இல்லை. கரண்ட் ஒரு வீட்டுக்கு எடுக்கிறேன்டா அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அங்கே கரண்ட் வந்துடுது. உறுதி இல்லைன்றது தெளிவு. அவர்கிட்டே உறுதி ஒன்றும் இல்லை. உறுதியில் ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை. கரண்ட்டுண்டா அதிகாரிகள் பல மட்டத்தில் அதுக்கு ஆதரவாக இருக்கணும். முழு மோசடியாகத்தானே அது வந்துருக்கு. முழுக்க மோசடியை தானே அது அந்த கரண்ட் எல்லாம் எடுத்துருக்கணும். பட் இந்த காணியை வந்து இந்த காணி விடுறதுக்கும் அதுவும் பகுதி இந்த இதில் வந்து பகுதியாக மார்க் பண்ணி தந்திருக்கணும். அதில் கிணறு இருக்குது, வீடு இருக்குது, கிணறு இருக்குது. ஒரு காணி விட்டுறாண்டா வீடு கிணறை சேர்த்து தான் விடுவோம். பாதியை விட்டு கொண்டு ஜிஏட்ட வந்து ஆமத்துற இந்த விகாராதி கேட்டிருக்கிறார். தாங்கள் இப்போ இந்த கிணறு தான் பாய்ச்சி கொண்டு இருக்கிறோம், கிணத்தை விட்டு தர மாட்டோம் கொண்டு கேட்டிருக்கிறார். அவர் வந்து தண்ட காணிக்கில் இருக்கிறதுக்கு கள்ளமாக இருந்து கொண்டு அவருக்கு கிணறு வேணும் வேண்டாம். எந்த காணியை விடுறது இணக்கப்பாட்டுக்கு வந்தால் நான் அதில் இணக்கப்பாட்டுக்கு வரே இல்லை. எந்த காணியை விடுறாண்டா கிணறஞ்சி தான் விடுவோம். கிணறஞ்சது விடாமல் பாதி கிணறு கட்டுறான், முன்னுக்கு கட்டுறான், முழு கிணறு கட்டுறான். தாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளாண்டு பாதி கிணறு கட்டுறான், பேந்து கட்டுறான், இதுக்குள்ள ஒரு பைப்பை போட்டு ரக்கலாம்னு கட்டுறான். அப்போ இதெல்லாம் இணக்கப்பாடா. அடுத்த நாள் நியூஸ் நான் மற்ற ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் வந்து அதில் வந்து அன்றைக்கு ஒரு என்னென்று நியூஸ் வழியில் வந்து அதை வந்து கடைசி நேரத்தில் வந்தவே கதைச்சி பட்ட விஷயம் வந்து அவைக்கு தெரியுமோ தெரியல. இணக்கப்பாடு வந்தது பேச்சுவார்த்தை வந்து அவன் என்ன மாதிரி மூவ் பண்ணலாமன்ற ஒரு முன்மொழியை வச்சவை. நாங்கள் எங்கண்ட நோக்கங்கள் என்ன எங்கண்ட இது என்னன்னு சொல்லி அவை கதைச்ச ஒழிய அதில் ஒரு இணக்கப்பாடு விருப்பங்கள் கேட்கப்பட்டது. அரசாங்க அதிபர் தான் பதவியில் இருக்க செய்கிறத விரும்புகிறேன், பழச விடுவோம், இப்போ எடுக்கக்கூடியது எடுப்போம் என்ற முன்மொழிவு அவர் சொன்னவர். அதை விருப்பமோன்னு கேட்டவர். அப்போ இதில் இக்கட்டான சூழ்நிலை கேட்க எடுக்கக்கூடியது எடுப்போம்ன்றதுக்கு நாங்கள் மேக்சிமம் எடுக்கக்கூடியது எடுப்போம். கட்டடங்கள் இருக்கிறத வந்து அதை பெரிய இடமாக எடுத்து வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். தன்னாலான முயற்சியை செய்கிறேன். தந்த கையில் இல்லை, இதுக்கு அப்பால் பட்டும் அவருக்கே அதுல ஒரு சந்தேகமா தான் சொன்னார். இந்த முன்மொழியை வந்து வேறோ மேலிடம் ஓமண்டு தெரியாம அவரோட டவுட்ல இருந்து கொண்டு அடுத்த நாள் நியூஸ்ல வேறது இணக்கப்பாட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி. அப்ப இதை வந்து நாங்கள் என்னன்னு கேட்டா, 3 வருஷ காலமா நீங்கள் போராட்டத்தை நடத்தி பல கட்டமாக பல அரசு அதிகாரிகள் எல்லாரையும் சந்திச்சு இப்போ இந்த கட்டத்துக்கு வந்திருக்கு. அரசு அதிகாரிகளை சந்திக்கல, அரசு அதிகாரி ஒருத்தரவங்களை கூப்பிடல, அமைச்சராக்களை அரசாங்கத்தை சந்திச்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போ அண்மை காலமாக சில எம்பிமார் சொல்லினோம் தாங்கள்லாம் இதுக்கு முடிவு கட்டினது, தாங்கள்லாம் இதை பற்றி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சொல்லி சில எம்பிமாரா ஒரு எம்பியா
இல்லை நீங்கள் சில இல்லை இதில் ஒரு எம்பி சொன்னதை தான் நாங்கள் எங்களுக்கு தெரியும், மற்றது யார் சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு எம்பி என்று வச்சுக்கொள்ளுவோம், கலைக்காம விட்டாலும் அரைவாசி பிரச்சனை இல்லை. அவர் இப்படி தானே இப்போ எங்கட காணிகள் எங்கட நாங்கள் யாரும் பெறலாம், எம்பிமாரும் பெறலாம், அமைச்சர் சந்திரசேகரனும் பெறலாம். அந்த எம்பியை மாத்திரம் பெறதை இந்த காணி உரிமையாளர்கள் விரும்புகிறார்கள். அவர் ஏனென்றால் ஒரு விளம்பர விரும்பி தொடர்ந்து லைஃப்பில் போக ஆசைப்படுறவர். அவருக்கு வசனங்கள் பாவிக்க தெரியாது. அவர் சின்ன தேவைக்காண்டி தான் என்னவும் செய்யக்கூடியால், ஒரு சின்ன தேவைக்காண்டி ஒரு பண தேவைக்காண்டியோ என்னவோ இதில் வந்து ஒரே ஒருத்தர் தான் இப்போ அவர்கிட்ட காணியை எடுக்கணுமென்று அவர்கிட்ட போயிருக்கிறார். மற்ற ஐயாமல் தெரியாமல் போனதாண்டு 2 பேரும் எங்களோட வந்து நிற்கணும். அவர் ஆரம்பத்திலேயே புத்த கோயில் இடிக்க முடியாது, புத்த கோயில் இருந்தது, இப்போ வன்முறையை தூண்டும் கதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்காரு. இடித்தால் அங்கே கதவை கொழும்பில் உடைப்பாங்கள் எரிப்பாங்கள்ன்றா கொழும்பில் பல விழாகாலம் 83 பிறகு ஒரு காலம் எரிக்க மக்கள் தெளிவாக இருக்காங்க. சிங்கள மக்கள் எரிக்க அடிக்க ஒரு தரும் வேற இல்லை. இவர் வன்முறையை தூண்டுற கதையெல்லாம் இவர் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஆள் தான். அவரை வந்து ஆரம்பத்திலேயே அவர் எங்களை கலந்தாலோசிக்காமல் பிழையான கருத்துக்களை வெளியிட்டதால் எந்த ஒரு காணிக்காரருமே தயவு செய்து அவரை கேட்குறோம் இந்த பிரச்சனையிலேருந்து விலக சொல்லி அவர் சொல்லி இப்போ இது வந்து சிவி இந்த உறுத்து வந்து என்ன வெளிப்படுத்தல் உறுதி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னவர் அவர் தீர்வு எடுத்தார். அவர் வந்து இதில் காணியாக்களே பொய்யன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் அதை வந்து தான் விட்டு தாரான்னு சொல்லி அவர் அப்படி சொல்லல, அது எங்களை பொய்யன்னு சொல்கிறார். எங்களை பொய்யன்னு சொல்லி இதில் வந்து இந்த வியார அவற்றை எங்களை பொய்யன்னு சொன்னால் அவங்க பக்கம் தான் உண்மையான எடுத்து வியார பக்கம் உண்மையான சொல்லி போட இந்த அவர் தீர்வெடுத்துன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்குறாராம். இப்போ அவர் ஒரு நாளைக்கு 3 லைஃப் எங்களுக்கு லைஃப் பார்த்து கடை முடியாது. கேள்வியை கேட்குறாராம். அந்த காட்டப்பட்ட உறுதிகள் உண்மையானால் ஏன் வழக்கு போட இயலாதண்டு? வழக்கு போட்டால் எத்தனை வருஷமும் அவை இழுத்தடிக்கலாம். அவை இணக்கப்பாட்டுக்கு அவை வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். இப்போ இணக்கப்பாட்டு இலகுவாக முடிக்கிற வழிக்கு அந்த நயனாதீவு ஒரிஜினல் உறுதியை வச்சு சொந்தமான காணியின் உறுதியை வச்சிருக்கிற ஆமது புறக்கணிக்கணும். அது அரசியல் மட்டத்தில் செய்யப்படுறதா சரியே இல்லை. இதில் விசேஷமாக இன்னொரு இது, அமைச்சர் சந்திரசேகரனும் அவருடைய ஒரு அமைப்பாளர் ஒருவரும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்குது. காங்கிரஸ் சுந்தர பகுதியில் பல நூற்றுக்கணக்கான 1000 தாண்டினகாத சிங்கள மக்கள் இருந்ததாக உண்மையான நிலவரம். அதை வந்து சிங்கள மக்கள் இருந்தார்களா இல்லையா என்பதை பதிஞ்சிருந்தாலும் 40களிலோ 58க்கு முதலோ இருந்தார்களா இல்லையா என்பதை தேர்தல் திணைக்களமும் கச்சேரிகளும் உறுதி செய்யலாம். பதிவு இருக்கா சிங்கள பேர் என்றதை உறுதி செய்யலாம். அதை உறுதி செய்து கச்சேரி வெளிப்படுத்தணும் இருந்ததா இருக்கே இல்லையாண்டு. நாங்கள் பிரதேசவாதிகள் மூத்தவர்களின் அனுசரணையுடன் நாங்கள் விசாரித்த அளவில் காங்கிரஸ் ஆந்திர பிரதேசத்தில் சொந்தமாக காணி வேண்டி எந்த ஒரு சிங்கள குடும்பமுமே இருந்தது இல்லை. ஆனால் சீமம்பட்டியில் ஹாபரில் ஒரு சில கடைகளில் 2-3 கடைகளோ பேக்கரிகளில் வேலை செய்தவர்கள் அங்கே வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நாட்டில் நடந்த குழப்ப சூழ்நிலை காரணமாக இது அதை விட்டு போனதுண்டு. அப்போ அந்த பிழையான இதை ஒரு சிலர் கொடுக்க அமைச்சர் சந்திரசேகர் அனுபவசாலி, அவர் உண்மையாக அதை விசாரிக்கணும். எங்கிட்ட டிஎஸ் ஆஃபீஸ் கச்சேரி அவர்களுக்கான பதிவுகள் இருக்கா, அவர்கள் இருந்தால் இங்கே வாக்கு போட்டிருக்கணும், பதிவுகள் இருக்கான்றதை விசாரித்து கொடுக்கணும். இவர்கள் ஒருவேளை யாழ் மாவட்டத்தில் இருக்கிற வட மாகாணத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான சிங்கள மக்கள் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் அவர்களை ஒட்டுமொத்த கணக்காக சொல்கிறார்களோன்று எங்களுக்கு தெரியாது. அதுவும் 1000களை தாண்ட வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. மார்ட்டின் ரோட் அப்படியான சில இடங்களில் சில மக்கள் இருந்து அந்த இடங்களை விற்றுட்டு போனதாக தகவல்கள் இருக்குது. காங்கிரஸ் இருந்த தகவல்ன்றதை இந்த ஊர் மக்களோட கலந்துரையாடுங்கோ. ஊரில் ஒரு சிலர் குழப்பவாதிகள் இருக்கணும். ஒரு சிலர் என்ற சொல்ல கேட்டுட்டு இவ்வளவு குடும்பம் இருந்ததுன்ற சொல்லாங்கோ. பல ஆண்டுகள் இருக்கிற இந்த ஜாழ் மாவட்டத்தில் இருந்த நயனதீவு நாகவிராஜாவிற்கு அந்த விவரம் தெரியும். காங்கிரஸ் அவரை கேளுங்க, அவர் சொல்லுவேன்.